Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம இட்லி, தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கோம். அதுக்கு பதிலாக நார்த் இந்தியாவில், அதுவும் மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸான காந்தா போஹா எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எனக்கு சொன்ன ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் எதுன்னு பார்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு முதல்ல 4 பொருட்கள் தேவை. கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. அதுக்கப்புறம் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது, உருளைக்கிழங்கு தோல் சீவி ஃபைனாக சாப் பண்ணது. இது ஃப்ரோசன் க்ரீன் பீஸ், அதை வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன் ஒரு 2 minutes. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேங்காய் துருவினது ஒரு 3 ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன், ஓமப்பொடி இது ஸ்டோர் பாட் தான், இது கடைசியில் டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கடலை, நிலக்கடலை, இது பச்சை நிலக்கடலை நான் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் மெயினான ஐட்டம் போஹா. நான் தின் போஹா எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் வேணும்னா திக் போஹா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம போஹா வாஷ் பண்ணிட்டு சில ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஒரு ½ லெமனோட ஜூஸ் தேவை, அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் போஹாவை. போஹாவில் நிறையா மண் அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ட்ரெயின் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், சால்ட் தேவையான அளவு, போஹாக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு ½ லெமனோட ஜூஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போஹா பிரேக் ஆகாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு 10 minutes அதை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, கடுகு வெளியில் தெளிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்செடுத்து இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிப்போம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரை ஆகட்டும். இதோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா நிலக்கடலை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை வறுத்த நிலக்கடலை போடுறீங்கன்னா கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை நிலக்கடலை யூஸ் பண்ணுறதுனால இப்பயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நிலக்கடலை நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ எல்லாம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கோல்டன் ப்ரௌனாக. இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிப்போம், சாப் பண்ணி வச்சது. இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட சாப் பண்ண ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். இது நல்லா அதோட சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். இதோட நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பொட்டேட்டோவை நல்லா தோல் சீவி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதோட உப்பு ஆட் பண்ணிப்போம். நம்ம ஏற்கனவே போஹாக்கு ஆட் பண்ணிட்டோம். ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில்லையே தான் நம்மளோட வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கவர் பண்ணி வச்சு நம்ம குக் பண்ணாலே வெந்துடும். ஸோ இப்போ நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 minutes ஆகிடுத்து. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்தோன்னா நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் கவர் பண்ணி குக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட நம்ம ஏற்கனவே பேர் பாயில் பண்ண பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே வெந்ததுங்கிறதுனால ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற போஹாவை இதோட சேர்த்துக்கலாம். போஹாவையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போஹா பிரேக் ஆகாமல் ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ இப்போ எல்லா போகாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். பாருங்கள், நல்லா பிரைட் எல்லோவாக எடுத்து இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 5 minutes கிட்ட மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம போகா சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்த மசாலாலாம் இதோட சேர்ந்துக்கிட்டு நல்லா சாஃப்டாக வேகும். ஸோ இப்போ ஒரு 5 minutes ஆகிடுத்து, நம்மளோட போகா ரெடி ஆகிடுது. ஸோ இதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் இந்த போகாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆவி பறக்க ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. இந்த போகாவை அந்த பவுலில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இதோட நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கிற தேங்காய் இது வந்து ஒரு 2 tablespoon இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக ஓமப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்றச்சே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. லாஸ்ட்டாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் மகாராஷ்டிராவில் சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங்கில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. போகா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.